ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கிறோம். உங்க தகப்பனே, அப்ப அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேலையும் இருக்கிற கரம் எங்களோடு இருக்கும்படியாய், இந்த ஆளுகை எங்களோடு இருக்கும்படியாய், இந்த பிரசனம் நிரம்பின வேலையா இந்த வேலையை நீங்க மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. நீங்க எங்களோட பேசும்படியாய் ஜெபிக்கிறேன், பிள்ளைகளோட பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அடியன் அல்ல, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறீங்கப்பா. என்னென்ன வார்த்தைகளை பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று நீங்க வைத்திருக்கிறீங்களோ அதை திட்டமும் தெளிவுமாய் அடியன் பேச அடியனுக்கு கிருபையை தாங்க. அடியனுடைய சுயத்தை நீங்க மறைத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. நீங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. வெறுமையா அல்ல, நிறைவுள்ளவர்களாய் திரும்பி செல்ல பிள்ளைகளுக்கு நீங்க திரும்பி தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. என்னென்ன காரியங்கள் இந்த சமூகத்துல ஏற்பட்டு வந்திருக்கிறாங்களப்பா, அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற பெற்றவர்களாய் அப்ப திரும்பி செல்ல என் தகப்பன் நீங்க திரும்பி பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. இந்த கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இது நாளுக்காய் காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாமே. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்துக்காக தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்துக்காக கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறாரா? குறித்த காலம் வரணும், அது வரைக்கும் காத்திருக்கும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்காக தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கிறார், காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும். காத்திரு, உடனே கிடைக்கும் சொல்லல, உடனே வரும் அப்படின்னு சொல்லல. குறித்த காலத்துக்காக தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் நிச்சயமாய் வரும். கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக ஒவ்வொருவருக்கும் அநேக வார்த்தைகளை ஒருவேளை கொடுத்திருக்கலாம். இந்த வருடம் தொடங்கி அரை ஆண்டு முடிந்து விட்டது. ஒருவேளை யோசிக்கலாம், எனக்கு அநேக வார்த்தைகளை கர்த்தர் பேசினாரே, அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரே, இன்னும் எனக்கு நிறைவேறலே என்று சொல்லி கூட ஒருவேளை யோசித்து கலங்கி இந்த நாளில் நீங்க வந்திருக்கலாம். நிச்சயமாகவே குறித்த காலம் என்று ஒன்று உண்டு, அதற்காக காத்திருக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க காத்திருக்கும் பொழுது அது தாமதிப்பதில்லை, நிச்சயமாய் நிறைவேறும். இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வார்த்தை வாசிக்கலாமே, யாராவது ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரே, இண்டிவிஜுவலா பிரேயர் பண்ணும்போதும் அநேக வார்த்தைகளை கர்த்தர் உங்களோட பேசியிருக்கலாம். எத்தனை பேரு வெட்டினீர்களோ தெரியாது, பள்ளத்தாக்கு வெட்டும்படியாய்தான், வாய்க்கால்களை வெட்டும்படியாய்தான் கர்த்தர் சொல்லியிருந்தார். எத்தனை பேர் வெட்டுனீர்களோ தெரியாது, ஆனாலும் எனக்கு இன்னும் நிறைவேறலே என்று சொல்லி கூட ஒருவேளை இந்த நாளில் நீங்க கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், குறித்த காலத்துக்காக தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, நிச்சயமாய் நிறைவேறும். தாமதித்தாலும் அது நிச்சயமாய் நிறைவேறும். கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காத்திரு, அதற்காக காத்திரு, அதற்காக காத்திரு என்பதாகவேதான் கர்த்தர் சொல்கிறார். இதுலயே அழகான கண்டிஷன், காத்திரு. காத்திருப்பது என்பது ரொம்ப 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 கஷ்டம்தான், வெரி வெரி டஃப்னா அது காத்திருக்கிறதா. பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பது என்பது ரொம்ப டஃப் தான், ஆனாலும் நிச்சயமாய் நிறைவேறும். பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடாதபடி கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது அந்த இயரோ அல்லது நாட்களோ எல்லாமே கர்த்தருடைய கரத்துலதான் இருக்கிறது. குறித்த காலம் வரும், குறித்த காலம் வரும், அது தாமதிப்பதே இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். எத்தனை வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்திருந்தாலும்
கர்த்தரை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். உண்மையோடு காத்துருங்க, கர்த்தருடைய பாதத்துல காத்துருங்க, புலம்பாதபடி காத்துருங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஜெயத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். வாசிக்கலாமே அடுத்த வசனத்தை, 4வது வசனத்தை. இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். உங்களுடைய விசுவாசத்தினாலதான் நீங்க பிழைப்பீர்கள். நீங்க விசுவாசியா இருக்கும் பொழுது, கர்த்தருக்குள் முழுமையாய் விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் பிழைப்பீர்கள். உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். வாசிக்கலாம் 3வது வசனத்தை, 2வது வசனத்தை. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வர. தீர்க்கமா நீ சொல்லு. குறித்த காலத்துக்காக தரிசனம் நிச்சயமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாய் நிறைவேறும். காத்திரு 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 என்பதாக தீர்க்கமா நீ சொல்லுன்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த ஆபத்து தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிற வார்த்தைகள் இந்த பகுதிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க நீதிமானாய் கர்த்தருடைய பிள்ளையா நீங்க இருப்பீர்களானா நீங்க பிழைப்பீர்கள். கர்த்தருக்குள்ள நீங்க காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் ஒன்று வீணாய் போவாது. நிச்சயமாகவே ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? ஒருவேளை காலங்கள் அவர் கருத்துலதான் இருக்கிறது. எத்தனை ஆண்டுகளோ எத்தனை நாட்கள் அது நமக்கு தெரியாது, நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு நோக்கம் வைத்திருப்பார். அநேக காரியங்களை வர்ஷிப்ல கூட கர்த்தர் பேசினார். நான் பேசணும்னு நினைத்த அநேக காரியங்களை கர்த்தர் பேசினார். நிச்சயமாகவே உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு. நிச்சயமாகவே கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிற தேவ பிள்ளைகளே, எனக்கு காண வேண்டாம். எனக்கு எத்தனை வார்த்தை, எத்தனை வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் பேசிக்கொண்டேதானே இருந்தார். கர்த்தர் பேசிக்கொண்டேதானே இருந்தார். இது எல்லாமே அற்பமான காரியமாச்சு, இது நடக்கவே இல்லை என்று சொல்லி கூட ஒரு வேலை யோசித்து வந்திருக்கலாம். இந்த நாளில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாகவே குறித்த காலம் என்று ஒன்று உண்டு. அது தாமதிப்பதே இல்லை. கர்த்தர் கொடுத்த தரிசனம் அது தாமதிப்பதே இல்லை. காத்திரு. நிச்சயமாகவே கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற ஒரு வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். இதுலயும் வாங்க, கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதே இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துல ஏதோ புலம்பி கொண்டு காத்திருக்கிற காரியங்கள் அல்ல. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்காய் கொடுத்த வார்த்தைகள், உங்களுக்காய் வைத்திருக்கிற தேவ திட்டம், தரிசனம் நிச்சயமாகவே நிறைவேறும். தேவ பிள்ளைகளை நீங்க முழு மனதோடு கர்த்தரையே நோக்கி பார்க்கணும், கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். மனுஷர்கள் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. அவர்கள் தூற்றதான் செய்வாங்க. கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை கர்த்தருடைய சமூகத்துல வைக்கும் பொழுது, ஆண்டவரே நீங்க வார்த்தை கொடுத்திருக்கிறீங்களே, எனக்கு இந்த வார்த்தை மூலமா பேசியிருக்கிறீங்களே, அநேக வார்த்தைகளை வேதத்தை வாசிக்கும் போது கூட கர்த்தர் பேசுகிறார் அல்லவா, அநேக வார்த்தைகளை பேசியிருக்கிறீங்க. உரிமையாக்கி ஜெபிங்க, காத்திருங்க. கர்த்தருடைய பாதத்துல நேரத்தை கூட்டுங்க, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற நேரங்களை கூட்டுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப 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 டஃப் தான். வேதம் விவராக சொல்லிக்கிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சத்தை போல வரும். நெடுங்காலமாய் காத்திருத்தல், நெடுங்காலமாய், நெடுங்காலம் வேண்டாங்க, கொஞ்ச நாள் காத்திருந்தாலே அது இருதயத்தை இளைக்க பண்ணுகிறது அல்லவா, சோர்வுற பண்ணுகிறது அல்லவா. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனாலும் நம் விரும்பின காரியம் வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சத்தை போல வரும் என்று சொல்லி
இந்த பகுதி சொல்லுகிறது. 9 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் நாங்கள் காத்திருந்தோம் தேவ சமூகத்துல. அநேக நிந்தனை உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக பிரச்சனைகள் தான் அதனூடாய்தான் நாங்கள் கடந்து வந்தோம். ஆனாலும் குறித்த நேரம் என்று வந்த பொழுது, குறித்த காலத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தை 1.5 ஆண்டுக்கு முன்பாகவே கர்த்தர் பேசினார் மகனோட. கிரேசன் என்று சொல்லி நியான் லைட் அழகா கர்த்தர் காட்சியாய் மகனோடு பேசினார். கிரேசன் அந்த பேர் கொடுத்துட்டாரு. ஆனா 1.5 ஆண்டுகள் வரைக்கும் என்னடா ஒண்ணும் நிறைவேறி என்று சொல்லி ஒரு விரக்தி தான், ஒரு காயப்பட்ட காரியங்கள் தான், நொறுக்கப்பட்ட நேரங்கள் தான். ஆனாலும் குறித்த காலம் என்று வரும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் பெரிய ஆச்சரியப்பட விதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து அருமையான மகனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை எவ்வளவு பெரிய பாக்கியம் தேவ பிள்ளைகளை. காத்திருப்பு நிச்சயமாகவே ஒரு சோர்வு செய்கிறது தான், மனசோர்வு வரதான் செய்கிறது. ஆனாலும் கர்த்தருக்குள் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் குறித்த காலத்துல எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டே அநேகரை பற்றி தெரிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட காலங்களாய் தான் காணப்பட்டது. ஒவ்வொரு காத்திருப்புக்கு பின்னாடியும் பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். பலரை பற்றி தெரிய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். பலரை பற்றி தெரிய உங்களுக்கு கர்த்தர் கிருபை தந்திருப்பாரு. இவங்கெல்லாம் எப்படி, இவங்கெல்லாம் யார் என்று சொல்லி அநேகரை பற்றி தெரிந்து கொள்ளதான் பல காத்திருப்புகள் காணப்படுகிறது. நாம் வேதத்துல கூட பார்த்திருக்கிறோம். அநேக பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவருடைய காத்திருப்புக்கு பின்பாகவும் ஒரு பெரிய மோல்டிங் காணப்படுகிறது. மோல்டிங் அழகாய் மோல்டு பண்ணி அழகாய் இந்த நாளிலே நிற்க வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களோட காணப்படுவார். கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். குறித்த நாள் வரும் பொழுது, குறித்த நாள் என்று ஒன்று வரும் பொழுது கர்த்தர் எல்லா காரியத்திலும் ஒரு ஜெயத்தை கொடுத்து நடத்த வல்லவரா இருக்கார். நீங்க காத்திருங்க, சோர்ந்து போகாதீங்க. காத்திருக்கும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. இன்னும் அதிகமாய் தேவனை தேட முன்வாருங்கள். கர்த்தரை விட்டு விடாதீங்க. அநேக பிள்ளைகள் பாத்தீங்கன்னா ஏதோ தேவைக்காக மாற்றணுமே தேவனை தேடுவதனால அநேக வேளைகள்ல ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுது தேவனை மறந்து போயிடுறாங்க. எனக்கு தேவன் என்ன செய்தார், எனக்கு தேவன் என்னங்க செய்தாரு, நான் இவ்வளவு தூரம் கர்த்தருக்குள்ள வைராக்கியமா தானே இருந்தேன், இவ்வளவு தூரம் கர்த்தரை தேடிக்கொண்டுதானே இருந்தேன், எனக்கு என்னத்தை செய்தார் என்று சொல்லி புலம்புகிற கூட்டம் தான் அநேகமாய் காணப்படுகிறது. கர்த்தர் எப்பொழுதுமே மாறாதவராய் தான் இருக்கிறார். மனுஷன் மாறிக்கொண்டேதான் இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கு மாறாது. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரா? என்றைக்குமே மாறவே மாறாது. நிச்சயமாய் நிறைவேறும். குறித்த காலத்துக்காய் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விலகும். நிச்சயமாய் அது நிறைவேறும். தேவ பிள்ளைகளே, ஆகவே கலங்காதீங்க, பயப்படாதீங்க. இது எப்படியாய் முடியும் என்று சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரா? அதை நீ உறுதிப்படுத்தி உங்களுக்கு எடுத்துட்டு ஷோ பண்ணுங்க. குறிப்பிட்டுல இருந்து வருகிற எல்லா வார்த்தைகளும் கர்த்தர் நமக்காய் கொடுக்கிற வார்த்தைகள் தான். வாக்குத்தத்த வார்த்தைகளாய் கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் தான். அதை நீங்க அப்படி பிடித்துக் கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் நினைத்தாரானால் எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுது போதும் அப்படியே தலைகீழாய் மாற்ற வல்லவர். சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர். துன்பங்களை மாற்ற வல்லவர். அவர் மாறாதவர். குறித்த காலத்துக்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. காத்திரு. ஒரு சில பிள்ளைகளை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கலாம், வாசிக்கலாமே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன்
பார்த்து கண்ட இந்த சொப்பனம் என்ன, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன, நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் கரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். கர்த்தர் வைத்திருந்த தரிசனம் இது. சொப்பனமாக இந்த யோசேப்புக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. 11 அரிக்கட்டிகளும் உன்னை வணங்கும் என்று சொல்லி ஒரு சொப்பனத்தை காண்கிறதை சகோதரர்கிட்டையும் தகப்பன்கிட்டையும் ஷேர் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவன் மேல பொறாமை கொண்டாங்க. ஆனாலும் கர்த்தர் வைத்திருந்த தரிசனம் இதுதான். அதற்குள்ள எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை, எத்தனை நிந்தனை அவனுக்கு கடந்து வந்தது, எத்தனை டெஸ்டுக்குள்ள அவன் கடந்து வந்தால. குழியில கூடப்பட்டான், எல்லாராலையும் விற்கப்பட்டான். அப்ப பாருங்க, பரிசுத்த அதுக்கு ஒரு டெஸ்ட், பரிசுத்தம். அநேக டெஸ்டுகள் வழியாய், அநேக போராட்டங்கள் வழியாய், அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறவனாக யோசிப்பு காணப்பட்டானே. கர்த்தர் வைத்திருந்த தரிசனம் எவ்வளவு மேன்மையான தரிசனம். எத்தனை ஆண்டு கால போராட்டம். சிறு வயது தொடங்கியே அவனுக்கு போராட்டத்தின் மேல் போராட்டம் தான் கடந்து வந்தது. போராட்டத்தின் மேல் போராட்டம் தான் கடந்து வந்தது. ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாதபடி கர்த்தர் கொடுத்த தரிசனம் தான் இது. ஆனாலும் பல பிரச்சனையோட அவர் கடந்து வந்தாரே. முடிவுல மகிமையாதான் முடிந்தது. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றினார். பல போராட்டங்களை தாண்டினாலும் கர்த்தர் அவரோடு இருந்தார். அவர் கர்த்தரோடு இருந்தார். எங்கு சென்றாலும் கர்த்தரை அவர் மறக்கவே இல்லை. கர்த்தரை பற்றி சொல்லவும் அவர் மறக்கவே இல்லை. கர்த்தரை பற்றி அறிவித்தார். எங்க சென்றாலும், சிறைச்சாலையிலையும் சென்றாரு, அங்கேயும் அடிமையா இருந்தார்தான், அங்கேயும் தேவனை பத்தி சொல்லிட்டு தான் இருந்தாரு. அவர் மனுஷனை நம்பினார்தான். ஒருவேளை அவன் வெளியே போய் என்னை தூக்குவான், என்னை வெளியே கொண்டு வருவான்னு சொல்லி மனுஷனை நம்பினாரு. மனுஷன் நம்பணும் வீண் என்று சொல்லி அங்கேயும் கற்றுக்கொண்டார். அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறார் தேவ பிள்ளைகளே. மனுஷன் யார், தாய் யார், தகப்பன் யார், சகோதரர் யார் என்று சொல்லி அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறார். யாரையும் நம்பக்கூடாது, கர்த்தரை மாத்திரமே நம்பணும் என்று சொல்லி அவர் கற்றுக்கொள்ளுகிற காரியத்தை நாம் காரிக்கிறோம். அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். பிரச்சனையோட வரும் பொழுது அநேக காரியங்கள், ஒருவேளை மோல்டிங் பீரியட் சொல்லும் பொழுது ஒருவேளை வலிக்கும் தான் சில வேலைகள் இல்ல. நீங்க கர்த்தரோட இருக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறும். பரிசுத்த குலைச்சலுக்காக போராட்டம் வந்ததுதான். வாசிக்கலாமே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 8வது வசனத்தை. அவனும் தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாவொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே இதிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவனுடைய சயனிக்கவும் அவனுடைய இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இதுலயே பார்க்க ஒரு டெஸ்ட் தான். ஆனாலும் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி யோசேப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் வைத்திருந்த தரிசனம் மேலான தரிசனம் தான், மேலான தரிசனம் தான். ஆனாலும் பாருங்க, எத்தனை டெஸ்ட், எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை, அதனோடதான் கடந்து வருகிறார். கர்த்தர் அவரோட கூட இருந்தார். அவர் பெரிய காரியங்களை செய்தார். தரிசனம் நிறைவேறிச்சு. ஒருவேளை எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் நிறைவேறலன்னு யோசிக்கிறீங்களா? இது ஒருவேளை போர்டிங் பீரியடாய் காணப்படலாம். ஒருவேளை உங்களுக்கு அநேக டெஸ்டுகள் வழியாய் கர்த்தர் உங்களை கூட்டிக் கொண்டு செல்லலாம். கர்த்தர் மேல் வைராக்கியமா இருக்கிறீங்களான்னு கூட டெஸ்ட் பண்ணலாம். என் பிள்ளை என்னை விட்டு விலக மாட்டான்னு சொல்லி யோகுக்கு சாத்தானுக்கு அவர் சவால் விட்டாரு. என் பிள்ளை நீ அவன் மேல கண் வச்சியோ, என் மகன் மேல நீ கண் வச்சியோன்னு சொல்லி சவாலாய் யோகோட கர்த்தர் சொன்னாரு. உங்களை வைத்து அப்படி சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. என் பிள்ளை
என்னை விட்டு விலகவே மாட்டான்னு சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. இப்பொழுது அப்படி இல்லைனாலும் மாற்றிக்கொள்ளுங்கள். தேவனோடு நீங்க இருக்கும் பொழுது முறுமுறுக்காதபடி தேவன் எனக்கு என்ன செய்தார், நான் தேவனோட கூட இருந்தேனே, தேவனுக்காக நான் காணிக்கை கொடுத்தேன், தேவனுக்காக நான் எல்லாவற்றையும் செய்தேனே, எனக்கு என்னத்த செய்தார் என்று சொல்லி முறுமுறுக்காதபடி எப்பொழுதுமே தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் நீங்க இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொரு வார்த்தைகளை வைத்து பிடித்துக் கொண்டு ஜெபிங்க. எந்த பீரியட்ல இருந்தாலும் சரி, ஒருவேளை கர்த்தர் பல காரியங்கள் வழியாய் பலதை கற்றுக் கொடுக்கிற வழியாய் நடத்தி கொண்டு இருக்கலாம். யோசித்து பாருங்க. எப்பொழுதுமே தேவனோடு இருக்கிற மகனாகவே காணப்பட்டார். தேவன் அவரோடு இருந்தாரே, அதே போல தேவன் உங்களோட இருக்கும் பொழுது உங்களுடைய தரிசனம் நிச்சயமாகவே நிறைவேறும். குறித்த காலத்திலே கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருந்த தரிசனம் நிச்சயமாகவே நிறைவேறும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. ஒருவேளை கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்தாலும் சரி, மற்றபடி அந்நிய ஃபேமிலியில ஒரு புறஜாதியார் ஃபேமிலியில பிறந்திருந்தாலும் சரி, வளர்ந்திருந்தாலும் சரி, யாருக்கு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு நோக்கம் நிச்சயமாகவே உண்டு. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரே. நாம் ரொம்ப பெர்ஃபெக்ட் பர்சன் யாருமே சொல்லவே முடியாதுங்க. பெர்ஃபெக்ட்னு யாருமே சொல்லவே முடியாது. நான் பெர்ஃபெக்ட்டுங்க, அதனால என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு யாருமே ஒரு சிங்கிள் பர்சன் கூட சொல்லவே முடியாது. தேவனுடைய சுத்த திருப்பலாம் உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. எங்கெங்கயோ கடந்த உங்களை பிக் பண்ணி அழகாய் நடத்தி கொண்டே இருக்கிறாரு. இதனால அதை நினைத்து பார்க்கணும். தேவன் என்ன செய்தான்னு யோசிக்காதுங்க. நமக்கு தேவன் உண்டு, மற்றவர்களுக்கு அது இல்லவே இல்லை. நமக்கு தேவன் உண்டு. எல்லா காரியத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. என் பிள்ளை இந்த காரியத்துல தவறிடுவாளோ, என்னுடைய மகன் இந்த காரியத்துல ஒருவேளை தவறிடுவானோ, என்னை பத்தி எப்படி பேசுவான், எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறார். தேவனை குறித்து நீங்க என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், யாரிடத்தில் எப்படி அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவ பிள்ளைகளே, எப்பொழுதுமே தேவனை மறவாதீங்க. குறித்த காலத்துக்காய் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே கர்த்தர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அது மேன்மையான தரிசனமாய் தான் காணப்படும். உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிற தரிசனம் உண்மையாக மேன்மையான தரிசனமாய் தான் காணப்படும். யாருக்கும் ஏதோ சாதாரணமான தரிசனமாய் கர்த்தர் வைக்கிறதே இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே மேன்மையான தரிசனம் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் நிறைவேறும். இன்னொரு யோசனை குறித்து நாம் பார்க்கலாம், வாசிக்கலாமே. ரோமர் 4வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக அவன் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று பாருங்க. ஆபிரகாமை குறித்து போடப்பட்டிருக்கிறது. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த பொழுது நம்பிக்கையோட விசுவாசித்தான். அநேக போராட்டம், 25 வருடம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தார்.
ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை. அநேக போராட்டங்கள் வழியாக தான் அவரும் கடந்து வந்தார். விட வேண்டிய காரியங்களை விட கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்கு அந்த மோல்டிங் பீரியடாய் காணப்பட்டது. விட வேண்டிய காரியங்கள், விட வேண்டிய ஜனங்கள் எல்லாரையும் விட்டு விட்டு வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன் என்பதாக தான் கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்திருந்தார். அவர் விடாதபடி கூடவே வைத்து வந்ததினாலே அநேக பிரச்சனைகளோட தான் அவர் கடந்து வந்தாரு. அவர் எப்பொழுது அதெல்லாம் விட்டு விட்டு வந்தாரோ அப்பொழுது தேவன் அவரை பெருக செய்தார், ஆசீர்வதித்தார். அவர் வந்தது என்னன்னா, விக்கிரகத்திலிருந்து வந்த ஒரு மனுஷன் தான் அந்த ஆபிரகாம். மூதாதையர்கள் பாத்தீங்கன்னா விக்கிரகங்கள்ல வழிபட்டு இருந்த பிள்ளைகள் தான். அதுல இருந்து விடுபட்ட பிறகுதான் கர்த்தர் கொடுத்திருந்த தரிசனத்தை நிறைவேற்றினார். கர்த்தர் கொடுத்திருந்த வார்த்தைகளை நிறைவேற்றினார். விட வேண்டிய காரியங்களை விடும் பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத நபர்கள், பிரியமில்லாத காரியங்கள் எது இருந்தாலும் அதை விடும் பொழுது கர்த்தர் கொடுத்திருந்த தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். இந்த நாளில யோசித்து பார்க்க போறீங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது காணப்படுகிறதா யோசித்து பார்க்க போறீங்க. கர்த்தர் விடும்படியாய் அநேக நேரங்களில எச்சரித்தும், அநேக காரியங்களை எச்சரித்தும் ஒருவேளை செயல்படுத்தாம இருக்கிறீங்களா? இந்த வேளையில யோசித்து பார்க்க போறீங்க. குறித்த காலம் என்று ஒன்று வரும். கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் நிச்சயமாகவே நிறைவேறும். தெய்வ பிள்ளைகளை, நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை, நீங்க கலங்க வேண்டியதே இல்லை. அப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் போதிப்பார். நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை போதிப்பார். தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்க, நாடுங்க. கர்த்தர் விட சொல்றாரா, விட்டுடுங்க. கர்த்தர் இதை செய்ய சொல்றாரா, செஞ்சிருங்க. பிளைண்டா யோசிக்க வேண்டியதே இல்லை. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கர்த்தர் அநேக வார்த்தைகளை கொடுத்தும் வணங்கா கருத்துள்ள பிள்ளைகளாய் காணப்படாதீங்க. அநேக வார்த்தைகளை எச்சரித்தோம், இப்படி வணங்கா கருத்துள்ள மாதிரி இருக்கவே செய்யாதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கவே இருக்காது. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நீங்க நடப்பீர்களானால் அது உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதமாய் மாற்றப்படும். நிச்சயமாகவே நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நிச்சயமாய் உங்களுக்கு நிறைவேற்ற வல்லவரா இருக்க. குறித்த காலம் நிச்சயமாய் வரும், தாமதிப்பதே இல்லை. நீங்க செய்ய வேண்டியது மாற்றப்பட வேண்டிய காரியங்களை உங்களை விட்டு மாற்றுங்க, உங்களை விட்டு அகற்றுங்க. அகற்ற வேண்டிய காரியங்களை நீங்க உங்களை விட்டு அகற்றுங்க. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவார். இன்னொரு சகோதரனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். கலாத்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை. நான் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரை என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். இது பாருங்க, கர்த்தர் வைத்திருந்த தரிசனம் என்னன்னா, புறஜாதிகளிடத்துல சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்த பொழுது உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் கர்த்தர் பவுலுக்காக வைத்திருந்த நோக்கம்
புறஜாதிகள் இடத்துல போய் கர்த்தரை பற்றி அறிவிக்கணும். அந்த தரிசனத்தை தான் கர்த்தர் வைத்திருந்தார். ஆனாலும் அவர் முதல்ல இருந்த காரியம் இந்த வேத பகுதியில நாம் பார்க்கிறோம். யூத மார்க்கத்தில் அவர் இருந்த போது தேவனுடைய சபையை அவர் துன்பப்படுத்தியிருக்கிறாரு, தேவனுடைய மனுஷர்களை துன்பப்படுத்தியிருக்கிறாரு. ஆனாலும் அநேகரை பார்க்கலாம் யூத மார்க்கத்திலே தெரிந்தவனாய் என் பிதாவுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமாய் இருந்தவனாவும் இருந்தேன். அவர் பக்தி வைராக்கியமா இருந்திருக்கிறார். பாரம்பரியத்துல அழகா சொல்லியிருக்காங்க, நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்து நம்முடைய கிருபையினாலே அழைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறது. கர்த்தர் அழைத்திருக்கிறதின் நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவர். கர்த்தர் அழைத்திருக்கிற நோக்கத்தை, கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவர். இவருக்கும் பாருங்க அநேக பிரச்சனை தான், அநேக போராட்டங்கள் தான் கடந்து வந்தது. கர்த்தர் வைத்திருந்த நோக்கம் எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், புறஜாதிகள் இடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் என்பதாக தான் கர்த்தருடைய நோக்கமாய் தரிசனமாய் காணப்பட்டது. ஆனாலும் அநேக பாடுகள் வழியாய் அநேகரால துன்புறுத்தப்பட்டாரு, கல்லெறியப்பட்டிருக்கிறாரு. அவருக்குள்ளே சரீரத்திலே ஒரு முள்ளாய் காணப்படுகிற காரியங்களும் காணப்பட்டதுதான். ஒரு வியாதியோட தான் இருந்திருக்கிறாரு. ஆனாலும் கர்த்தர் வைத்திருந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்றினார், அழகா நிறைவேற்றினார். அத்தனை காரியங்களினாலே பல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் குறித்திருந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். வேதவசனம் இவ்வாறாக சொல்கிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவனுடைய லைஃப் பாருங்க. கர்த்தர் வைத்திருந்த நோக்கம் வந்து மேன்மையான நோக்கம் தான். அநேகருக்கு போய் சுவிசேஷத்தை நீ சொல்லணும், இப்படியா காணப்படணும்னு சொல்லி கர்த்தர் அந்த மானதாய் வைத்திருந்த தரிசனம் பெருசுதான். ஆனாலும் பாருங்க அநேக தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன் என்று சொல்லி இந்த வேத வசனத்துல நாம் பார்க்கிறோம். அநேக போராட்டங்கள் வழியா கடந்து வந்த மகன் தான். ஆனா இந்த 3 பேரும் பாருங்க கர்த்தரை விட்டு விலகவே இல்லை. கர்த்தரை விட்டு விலகாதபடி கர்த்தரையே பிடித்து இருந்தாங்க. கர்த்தரோடதான் அவங்க அந்த பாடுகள் எல்லாம் கடந்து வந்தாங்க. கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். கர்த்தரை விட்டு விலகாதபடி ஒவ்வொரு டெஸ்டையும் அவர் கடந்து வரும் பொழுது ஆபிரகாம் பாத்தீங்கன்னா ஈசாக்கை பலியிடும் பொழுது கூட ஓகே தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்பதாக தான் யோசித்து போனாரு. கர்த்தரை விடவே இல்லையே, 3 பேருமே விடவே இல்லையே. அப்படியாக அந்த மோல்டிங் பீரியடா இருந்தாலும் ஒரு பொழுதும் சோர்ந்து போகாதபடி கர்த்தரை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை விடாதபடி கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாகவே குறித்த காலத்துல வைத்திருந்த தரிசனம் நிச்சயமாகவே உங்களுக்கு நிறைவேறும். அது தாமதிப்பதே இல்லை. கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார், ஆனால் நிச்சயமாகவே அவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். குறித்த காலத்திலே கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவர். கர்த்தர் கொடுத்திருக்க வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவர். ஆகவே நீங்க சோர்ந்து போகவே செய்யாதீங்க. மனுஷருக்குள்ள சோர்வுகள் வருகிறது ஒரு இயல்புதான். ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்துகிறவர் உங்களோட காணப்படுகிறார், எங்களோட காணப்படுகிறார். வேற யாருக்கும் இந்த ஒரு காரியம் இல்லவே இல்லை. கர்த்தர் நமக்காய் காணப்படுகிறார். கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிறார். நாம் சும்மாதான் இருக்கணும். நாம் சும்மா இருக்க வேண்டியதுதான். என்னடா இனி இவ்வளவாய் துன்பப்படுத்துகிறாங்களே, இவ்வளவாய் பேசுகிறார்களே என்று சொல்லி ஒருவேளை நீங்க யோசிச்சு கொண்டு கூட ஒருவேளை கடந்து வந்திருக்கலாம். இந்த வேலை எல்லாவற்றையும் என்னென்ன காரியங்களா இருந்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துல நீங்க வைக்கும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் மாறாதவர், எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறவர். எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வைக்கும் பொழுதுதான் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர்ல. நீங்களே சுமந்து கொண்டே இருப்பீங்கன்னா என்னுடைய பிரச்சனை நீங்களே புலம்பிக் கொண்டே இருப்பதனால எந்தவித பிரயோஜனமும் இல்ல. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் கடந்து வருகிறார். நிச்சயமாகவே குறித்த நாளில கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்காய் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஜெபிங்க.
கர்த்தர் நிச்சயமாகவே நிறைவேற்றார். ஒருவேளை உருண்டு போய்விட்டது, 6 மாத காலங்கள் உருண்டு போய்விட்டது, எனக்கு இன்னும் மாற்றங்கள் வரவே இல்லையே, வாய்க்கால்களை வெட்டி கொண்டேதானே இருக்கிறேன், என் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படலையே என்று சொல்லி ஒருவேளை கலங்கி இந்த நாளில நீங்க வந்திருக்கிறீங்களா? இந்த வேளையில யோசித்து பாருங்க. இந்த வேளையில உங்களுக்குள்ள வர வேண்டிய மாற்றங்கள் என்னென்ன யோசித்து பாருங்க. நிச்சயமாய் மாற்றங்களை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வரும் பொழுது இந்த தேவ மனிதர்கள் அநேக போராட்டங்கள், அநேக பாடுகள் வழியா கடந்து வந்த போதிலும் தேவனை ஒருவரும் குறை கூறவே இல்லை. தேவன் எனக்கு என்ன செய்தார்னு யாருமே சொல்லவே இல்லை. இன்னும் அதிகமாய் பலப்பட்டாங்க. மனுஷன்னா யாரு, இந்த பர்சன்னா யாரு, இந்த சூழ்நிலை எப்படி நான் கடந்து வரணும், எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டாங்களே. அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளத்தான் கர்த்தர் சில வேளைகளில பல பாதைகள் வழியாய் கடந்து வர கர்த்தர் செய்திருப்பாரு. ஆனால் யோசிக்க வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கம் பெரிதுதான். உங்களுக்காய் எனக்காய் வைத்திருக்கிற சித்தம் பெரியதுதான். அவருடைய சித்தத்தை செய்யணும், அதுதான் அவர் விருப்பப்படுகிறார். அவருடைய சித்தத்தை நாம் செய்யணும். சென்ற வாரம் பார்த்தது போல அவருடைய சித்தத்தை செய்ய நாம் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்ய ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் ஆலோசனை கொடுத்து நடத்த வல்லவரா இருக்கிறார். அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நிற்குமா, என்னுடைய என்னென்ன மாற்றங்கள் வரணும், கர்த்தர் எனக்குள்ள செயல்படாதபடி இருக்கிற காரியங்கள் என்ன, குறித்த காலத்துக்காய் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது, அது பொய்யே இல்ல. கர்த்தர் நடத்துறவர் தான். அவர் பொய் சொல்லுகிற மனுஷன் அல்ல. மனுஷன் தான் மாறி மாறி பேசிக்கொண்டே காணப்படுவான். கர்த்தர் அப்படி அல்லவே அல்ல. அது தாமதமாய் ஒரு வேலை வரலாம், ஆனாலும் அதற்காக காத்திருக்கும் பொழுது அது நிச்சயமாகவே வரும். அது தாமதிப்பதே இல்லை. இந்த வெயிட்டிங் பீரியட்ல என்ன செய்றீங்க, என்னென்ன பேசுறீங்க யோசித்து பாருங்க. என்னத்தை கர்த்தர் செய்தார் சலிச்சு போறீங்களா? இல்லவே இல்லை. அநேக காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டேதானே காணப்படுகிறார், செய்து கொண்டேதானே இருக்கிறார். சொல்லி முடியாத அதிசயங்களை அற்புதம் செய்கிறாரு. சொல்லி முடியாத காரியங்களை செய்து கொண்டேதானே காணப்படுகிறார். மனுஷனாகிய நாம் தானே மாறிக்கொண்டே காணப்படுகிறோம். நீங்க தானே மாறிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையில உண்மையா இருக்கிறாரு. கர்த்தர் சொன்ன வார்த்தையில உண்மையாய் காணப்படுகிறாரு. மாறுகிற மனுஷியாய் நீங்களும் நானும் காணப்படுகிறோம். அப்படி இல்லாதபடி முழுமையாய் கர்த்தரையே நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும். அது தாமதிப்பதே இல்லை. காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்படும் தான். ஆனாலும் ஜீவ விருட்சம் போல ஒரு நாள் கடந்து வரும். கலங்காதீங்க. உங்களுடைய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்துல இறக்கி வைத்து விடுங்க. கர்த்தர் நிரப்புகிற தேவன், பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்புகிற தேவன். வாய்க்கால்களை எங்கும் வெட்டுங்கள், தண்ணீரால் நிரப்புவேன். நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. கர்த்தர் கொடுத்தாரே இந்த ஆண்டு வாக்குத்தத்த வார்த்தை, கர்த்தர் பேசினாரே, இது தேவனுடைய பார்வையில அற்ப காரியம். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்க. தேவனுடைய பார்வையில அற்ப காரியம். நமக்குதான் அது பெரிய காரியமாய் காணப்படும். நமக்குதான் அது பெரிய அச்சீவ்மெண்டாய் காணப்படும். கர்த்தருடைய பார்வையில அது அற்ப காரியம். அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவராலே ஆகும். அவர் சொல்ல போகிறோம், அப்பா உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே உம்மாலே ஆகும் என்று சொல்லி உணர்ந்தவர்களாக கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். Oh
ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம். அப்பா அற்புதம் செய்கிறவராய் என்னுடைய வாழ்க்கையில கடந்து வாங்க. அற்புதம் செய்கிறவராய் இந்த காரியம் அற்புதத்தினாலே மாத்திரமே செய்ய முடியும், என்னடா எதனாலே முடியாது என்று கர்த்தரிடத்துல சொல்லுங்க. அப்பா நீங்க அற்புதம் செய்யுங்க, சொல்ல முடியாத அற்புதத்தை செய்கிறவர் நீங்க தான்ப்பா. இந்த வேலையில என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை அதிசயத்தை நீங்க செய்யுங்கப்பா சொல்லி, அப்பா எல்லாமே உமாலே ஆகுமே, எல்லாமே உமாலே ஆகுமே, எனக்கு இந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை அதிசயத்தை நீங்க செய்யுங்க சொல்லி உணர்ந்தவர்களாக பாட போகிறோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீங்களே. ஸ்தோத்திரம் தந்தை, உங்க ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லப்பட்ட நமக்கு கொடுத்திருக்கிறதை நிறைவேற்றி முடிப்பவர், நிறைவேற்றி முடிப்பவர் நிச்சயமாக மத்தியில கடந்து வர வல்லவரா இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறது என்ற நிச்சயமாகவே உங்களுக்காக நிச்சயமாகவே எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் உணர்ந்தவர்களாக. ஒவ்வொருவருக்கும் நீங்க குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தை அப்பா நீங்க நிறைவேற்றும்படியாக செவிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்குள்ள என்னென்ன காரியங்கள் நிறைவேறாமல் காணப்படுகிறதோ அப்பா என் தகப்பனுடைய கரம் இறங்கும்படியாய் அப்பா நீங்க நிறைவேற்றி அனுப்பும்படியாய் செவிக்கிறேன் அப்பா. என்னென்ன அப்பா உங்க சமூகத்துல விண்ணப்பங்களை ஏறிடுகிறாங்களப்பா, மால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா, மால ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லையாப்பா. அப்பா சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நீங்க அப்பா,
என் தகப்பன் நீங்கப்பா எப்பேற்பட்ட சூழ்நிலையில அப்பா பிள்ளைகள் கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவரே அப்பா என் தகப்பன் நீங்க சூழ்நிலைகளை மாற்றி எழுபடியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வாதமாய் நீங்க மாற்றி எழுபடியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளுக்காக நீங்க குறித்து வைத்திருக்கிற தரிசனத்துக்கு அப்பா தடையா என்ன காரியங்கள் வந்தாலும் அப்பா ஒவ்வொன்றையும் நீங்க அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளுக்காக நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு தடையா என்ன காரியங்கள் வந்தாலும் அப்பா என் தகப்பன் நீங்க நீக்கி போடும்படியாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுடைய அப்பா மனதின் விருப்பங்களை எல்லாத்தையும் அனுமதிக்கிறீங்க ஆண்டவரே. என் தகப்பன் நீங்க இறங்கும்படியாய் அப்பா அந்தரங்கத்தில் ஏறெடுக்க எல்லா ஜெபங்களும் நீங்க கேட்கும்படியாய் அப்பா நீங்க பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா கண்ணீரை காண்கிற தேவன் நீங்க அப்பா, கண்ணீரை துடைக்கிற தேவன் நீங்க அப்பா. என் தகப்பன் நீங்க அப்பா கண்ணீரை துடைக்கும்படியாய் அப்பா கண்ணீரை காணும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை அப்பா நீங்க நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு பொழுதும் தாமதம் இல்லாதபடி ஆண்டவரே நிறைவேற என் தகப்பனின் கிருபையை தாங்க அப்பா. பிள்ளைகள் அது வரைக்கும் அப்பா உன்னுடைய சமூகத்துல காத்திருக்கிறதுக்குதான கிருபைகள் அப்பா வேலையை நீங்க தாங்க அப்பா. சோர்ந்து போகாதபடி என் தகப்பன் நீங்க அப்பா நடந்தபடியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஒவ்வொருக்கும் ஆலோசனை கொடுத்து நீங்க நடத்துங்க அப்பா. என்னென்ன வழிகளில் நடக்கணுமோ அந்த வழிகளை நீங்க கற்று தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா எங்களுக்காக யாரும் செய்து முடிக்கிற தேவன் நீங்க அப்பா. எங்களுக்காக எல்லா காலத்தும் அப்பா மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. என் தகப்பன் நீங்க அப்படியாய் மாற்றி எழுதும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா பிள்ளைகளுக்காக என்னென்ன வார்த்தைகளை அப்பா நீங்க கொடுத்திருக்கிறீங்களோ அப்பா அந்த வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போகாதபடி என் தகப்பன் நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்தப்பா நிறைவேற செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய காலம் விளங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவெல்லாம் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீங்க அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்துல கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்கள், இந்த நேரத்துல ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஒப்பு கொடுப்பேன் எல்லாவற்றையும் அப்பா நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கருத்துக்களை ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறப்பா நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென். காலையிலே தேவனாகி கர்த்தரோடு இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இவர்கள் ஒவ்வொருவரை குறித்து தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கங்கள் திட்டங்களுக்காக நன்றி சொல்கிறோம். கடந்து விடுகிறவன் வாசிக்கும்படியாய் பலகைகளை எழுதி வை என்று சொல்லி தேவனாகி கர்த்தர் ஆணித்தரமாய் சொல்லுவார். இந்த வார்த்தைகள் அவ்வளவு இங்க வாழ்க்கையில பூரணமாய் நிறைவேறத்தக்கிறவன் எழுதி கூட வெளியே வை. கடந்து போகிறவங்களா வாசிக்க தேவனதை நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிற நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேசத்துல பார்க்கிறோம், உலகத்தில் நடக்கிற நடக்கையில பார்க்கிறோம். சொந்த வாழ்க்கையில அதை அனுபவிக்கத்தக்கதான பலனை கற்று அனுப்பும்படியா சொல்லிக்கிறோம். இவருடைய சொந்த வாழ்க்கையில அதை நிறைவேறலன்னா என்ன அர்த்தம்னா நீங்க தேவன் செயல்பட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலன்னு அர்த்தம். வாழ்க்கையில இன்னைக்கு இதயத்தை திறந்து கட்டணி சொல்லுங்க, வாழ்க்கைக்குள்ள நீர் அந்த திட்டங்களை தீர்மானங்களை நிறைவேற்றும்படி நான் என்னை விட்டுக் கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த கர்த்தருடைய பார்த்துக்கிற ஆயிரமே அர்ப்பணம் மகத்துவத்தின் தேவனை தேவ செய்தியை கேட்டிருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து தேவன் வச்சிருக்கிற திட்டங்கள் தரிசனங்கள் பூரணமாய் நிறைவேறுவதா பூரணமாய் நிறைவேறுவதா நிச்சயமாய் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு என்னென்ன வார்த்தைகளை பிள்ளைகளிடத்துல பேசியிருக்கிறீங்களோ, என்னென்ன வார்த்தைகளை இடைப்பட்டிருக்கிறீங்களோ, என்னென்ன காரியங்களை வாக்குதத்தமாய் கொடுத்திருக்கிறீங்களோ அத்தனை நிறைவேறும். நாங்கள் நம்புகிறோம், விசுவாசி அவருடைய பலனை பெற்று பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் நிற்பதை காணலாம். இயேசு கிறிஸ்துவை நாற்பது நாளை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் அனைவரோடு நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.